Hello students, welcome to my channel. So chemistry exam ku நான் நேத்து போட்டிருந்த important questions அப்புறம் ரெண்டு மாடல் क्वेश्चन பேப்பர் போட்டிருந்தேன். அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ இப்போ நம்ம கிட்ட ஒரு half day தான் டைம் இருக்குது. சொல்ல போனா ஈவினிங் மட்டும் தான் டைம் இருக்குது. சோ அந்த ஈவினிங் படிச்சு நம்மனால மார்க் எடுக்க முடியுமா அப்படினு கேட்டிங்கனா எடுக்க முடியும். 70 க்கு 60 plus 60 மார்க்குக்கு மேல 70 க்கு 60 மார்க்குக்கு மேல நீங்க வந்து எடுக்கிறதுக்கு என்னென்ன important questions படிக்கணும் அப்படிங்கறத எழுதி வச்சிருக்கேன். இந்த questions வந்து எப்படி எடுத்தேன் அப்படினு கேட்டிங்கனா லாஸ்ட் இயர் நடந்த எல்லா மாவட்டத்தோட क्वेश्चन பேப்பரையுமே நான் டவுன்லோட் பண்ணி அந்தந்த மாவட்டத்துல உள்ள 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் வச்சு சோ எல்லாத்தையும் மோஸ்டா ரிப்பீட்டடா வந்த क्वेश्चनையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चனையும் चूஸ் பண்ணிருக்கேன். சோ ஐ அம் ஷூர் இதுல மொத்தம் 63 क्वेश्चन இருக்குது. 63 क्वेश्चन தான் இருக்குது. மொத்தம் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து 250 क्वेश्चனுக்கு மேல இருக்கு புக்ல. பட் நான் வெறும் 63 क्वेश्चन மட்டும் தான் சொல்றேன். சோ இந்த क्वेश्चனை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களால குவார்ட்டர்லி எக்ஸாம்ல எல்லாமே அட்டெண்ட் பண்ண முடியும். இதுல எதெல்லாம் வந்து 2-3 தடவை அதாவது more than 3-5 districtsல கேட்ட क्वेश्चंसலாம் எது அப்படிங்கறத நான் சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसக்கான PDF மாடல் क्वेश्चनக்கான PDFலாம் கொடுப்பேன். சோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஜூம் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இதையாவது நல்லா படிங்க, ஓகேங்களா? அண்ட் போர் அட்டாம் மாடல் தமிழ் மீடியத்துக்கு பிடிஎஃப்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குல்ல, அதுல பிடிஎஃப்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. போர் அட்டாம் மாடல், ஹன்ஸ் ரூல், பாலிங் மெத்தட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் அயோனிக் ரேடியஸ், ஐசோடோப்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ், அடுத்து கிராம்ஸ் லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கிராம்ஸ் லா ஃபார் டிஃப்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ல நிறைய क्वेश्चन பேப்பர்ல அதுவும் இருந்துச்சு. அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் லாஸ்ட் இயர் மட்டும் இல்ல 2022 क्वेश्चन 20 क्वेश्चन எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால இந்த டாப் 63 क्वेश्चंஸை தரவா படிச்சுக்கோங்க. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, ரிலேஷன் பிட்வீன் டெல் ஹெச் அண்ட் டெல் யூ, அண்ட் தென் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நல்லியல்பு வாயு சமன்பாடு, ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்ட் கேசி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரோமோட்டோகிராஃபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பேப்பர் குரோமோட்டோகிராஃபி, எலக்ட்ரோமேட்டிக் எஃபெக்ட் நிறைய எக்ஸாம்ல 5 மார்க்ல உங்களுக்கு தெரியும். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை இதுதான் டைரக்டா 5 மார்க் அப்படின்னு ஒரு சில क्वेश्चन தான் இருக்குது. ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் சேர்த்து தான் உங்களுக்கு 5 மார்க் அதிகமா கேட்பாங்க. சோ அதனால இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஐ அம் ஷுவர் எல்லாத்துலயுமே அட்டெண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? சோ அடுத்தது டயகனல் ரிலேஷன்ஷிப் நிறைய எக்ஸாம்ல 3 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஆல் யூசஸ் எல்லா யூசஸையுமே பாத்துக்கோங்க. இது கம்பைன் ஆயிடுச்சு, பட் ஆல் யூசஸ் மட்டும் தான், ஓகேங்களா? யூசஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனோட யூசஸ், ஹெவி வாட்டர், ஹெவி கனநீரின் பயன்கள், ஹெவி வாட்டரோட யூசஸ் தான் நிறைய क्वेश्चन பேப்பர்ல இருந்துச்சு. சோ அதை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. மைக் வேற அப்பப்ப ஆஃப் ஆயிருதான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது அபகோட்ரா பிரின்சிபல், லீ சால்டியர் பிரின்சிபல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Mn2+ and Cr3+, மாடர்ன் பீரியாடிக் லா நவீன ஆவர்த்தன கொள்கை. அடுத்தது அனாமலிஸ், அது வந்து பாத்துக்கோங்க. ஆக்சிஜன் நேற்றம், ஆக்சிஜன் ப்ரெடிக்ஷன், அது பாத்துக்கோங்க. அடுத்தது இன்டர்னல் எனர்ஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ரெடிக்ஷன் சொல்லியாச்சு. பாலியோட எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், பவுலியன் தவிர்க்கை தத்துவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிடிஎஃப் நான் தெளிவா கொடுக்குறேன், நோட்ல எழுதுனது, அது லாட்டெக்ஸ்ல போட்டனால இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, நான் சொல்றத கவனிச்சுக்கோங்க. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெல்டான்ஸோட லா 3 மார்க்ல நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் 3 மார்க்ல நிறைய தடவை கேட்ட क्वेश्चन. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பாத்துக்கோங்க. அடுத்தது எஃப்யூஷன் அண்ட் டிஃப்யூஷன், அதுதான் இந்த மாதிரி இருக்குது. எஃப்யூஷன் அண்ட் டிஃப்யூஷன் வந்து பாத்துக்கோங்க 3 மார்க்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், டெல்டான் இல்ல கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், அது வந்து பாத்துக்கோங்க நிறைய தடவை கேட்டிருந்தாங்க 3 மார்க்ல. அந்த இருக்கு பாருங்க கெல்வின் பிளாங்க். அது ஐயூபேக் நேம்ஸ் வந்து பாத்துக்கோங்க. ஹோமோலகஸ் சீரியஸ் வந்து பாத்துக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டி பிராக்லி ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. டி பிராக்லி ஈக்குவேஷன் பாத்துக்கோங்க. அண்ட் தென் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ், அது வித் எக்ஸாம்பிள்ஸோட. அடுத்து இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து பாத்துக்கோங்க. தென் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆஃபா தத்துவம், ஆஃபா பிரின்சிபல் வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது குவாண்டம் நம்பர் பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்னேன்ல யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர், அது நிறைய தடவை கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால தான் நான் அதையும் போட்டிருக்கேன். அடுத்தது இன்வர்ஷன் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லா, இது லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனோட லா பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அடுத்தது வந்து இது ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டரோட டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நிறைய தடவை கேட்டிருந்தாங்க.
அடுத்தது தெர்மோடைனாமிக்ஸோட செகண்ட் லாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் பாத்துக்கங்க. அதுல தேர்டும் செகண்டும் தான் நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் கோஷன்ட் வந்து பாத்துக்கோங்க. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸ் கட்டில ஆற்றல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரான் அஃபினிட்டி பாத்துக்கோங்க. சப்ளிமேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸோட பாத்துக்கோங்க. அப்புறம் நியூக்ளியோபிக் எலிமினேஷன் பாத்துக்கோங்க. எலிமினேஷன் ரியாக்ஷன் பாத்துக்கோங்க. கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் நான் சொன்னேன்ல, ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பாத்துக்கோங்க. டேர்ம் மோல், மோல் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய் அந்த கொஸ்டின். அடுத்து கேல் லியூகாஸ் லா, அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்து ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கம்பேரிஷன் ரெண்டுமே பாத்துக்கோங்க. அடுத்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், அவகோட்ரா நம்பர், தென் வந்து குவாண்டம் நம்பர்ஸ். அடுத்து எப்படி ஆர்த்தோ ஹைட்ரஜனா பாரா ஹைட்ரஜனா கன்வெர்ட் பண்றது, வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன், அப்புறம் n = 4க்கு சாத்தியமான ஆர்பிட்டால்கள் அந்த கொஸ்டின். சோ இதெல்லாம் வந்து பாத்துங்க. சோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இன் ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி எக்ஸாமினேஷன். சோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் பிடிஎஃப் லிங்க் வந்து கல்வி மினி வெப்சைட்லயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video and keep support. Thanks students. Bye. Bye. எதுக்கு